வணக்கம் நண்பர்களே. எலுமிச்சை சாறு ஒரு இயற்கை மருந்து. தினமும் ஒரு கிளாஸ் எலுமிச்சை சாறு குடித்தால் உங்கள் உடலில் என்ன நடக்கும் தெரியுமா? இது வெறும் ருசிக்காக மட்டுமல்ல, உங்கள் உடலை தூய்மை செய்ய, நோய்களை தடுக்க, சுறுசுறுப்பாக இருக்க உதவும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலில் எலுமிச்சை சாறில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். எலுமிச்சை ஒரு சிட்ரஸ் பழம். இதில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பீட்டா கரோட்டின், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை நிறைந்துள்ளன. இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் இயற்கை மருந்து. எலுமிச்சை சாறு குடிப்பதன் முக்கிய நன்மைகள். முதல் பாயிண்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருப்பதால் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த செய்யும். நம்மளுக்கு வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக உள்ளது. சில பேருக்கு அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல், வைரஸ் தொற்று போன்ற நோய்கள்லாம் வரும். அவர்கள் இந்த ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க மீண்டு வரலாம். இந்த வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த லெமன் ஜூஸுக்கு இருக்குது. இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக ஆகிரும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஜீரண சக்தியை மேம்படுத்துறது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஈஸியாக செரிமானமாக்கக்கூடிய தன்மை இந்த லெமன் ஜூஸுக்கு இருக்குது. சில பேருக்கு வேகமாகவே செரிமானம் ஆயிரும், சில பேருக்கு சீராக செரிமானம் ஆகாது. இதனால் அவர்களுக்கு வயிறு வலி, வாய்வு, மலச்சிக்கல், எரிச்சல், மந்தமான ஜீரணம் போன்ற பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படும். இந்த எலுமிச்சை சாறை அவங்க எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த ஜீரண சக்தி சுரப்பியை இது தூண்ட செய்யும். அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் விரைவாக செரிமானம் ஆகும். அதனால் இந்த செரிமான பிரச்சனை அனைத்தும் சரியாகும். அடுத்து மூணாவது பாயிண்ட் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சிலருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மந்தமான ஒரு உணர்வு ஏற்படும். மூட்டு, கை, கால் வலி எல்லாம் ஏற்படும். மூச்சு திணறல் வரும். சர்க்கரை நோய் பிரச்சனை கூட அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு டெய்லி வெறும் வயிற்றில் காலையில் இந்த லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விரைவாக உடல் எடை குறையும். இதில் நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்கள் அனைத்தையுமே இது கரைக்கக்கூடிய தன்மை இந்த லெமன் ஜூஸுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி காலையில் எடுத்துகிட்டு வரலாம். நாலாவது பாயிண்ட் சர்மம் பளபளப்பாகும். நம்மளுடைய சர்மத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இதில் இருக்குது. முக்கியமாக நீர்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறும் பொழுது நம்மளுக்கு முகத்தில் பருக்கள் வராது. சில பேருக்கு முகங்களில் அங்கங்கே பருக்கள் நிறையா இருக்கும். முகம் கருமையாக இருக்கும். அதுவும் முகத்தில் எப்போவுமே எண்ணெய் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில் இந்த ஜூஸை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த முகப்பருக்கள், எண்ணெய் வழிகிறது, இந்த கருமை எல்லாமே நீங்கிரும். ஏன்னா நம்ம உடலில் அழுக்கு உள்ளே தங்கியிருக்கும் பொழுது தான் இந்த முகப்பருக்கள் எல்லாமே வரும். இந்த அழுக்குகள்லாம் வெளியேற்றப்படும் பொழுது நம்மளுக்கு இந்த முகப்பருக்கள் எல்லாம் போயிடும். நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாகவும் ஜொலிக்கவும் ஆரம்பிக்கும். அதோட நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் சத்துள்ள ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த லெமன் ஜூஸ். அதாவது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தாயும் சரி, அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அனைத்து சத்துக்களுமே தேவை. இந்த அனைத்து சத்துக்களுமே இந்த லெமன் ஜூஸில் இருக்குது. அது என்னென்ன சத்துக்கள்ங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஃபோலிக் ஆசிட் குழந்தையோடைய மூளை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. அது இதில் இருக்குது. அதே மாதிரி அயன், இரும்பு சத்து, இது ரத்தம் உருவாவதற்கு மிகவும் அவசியமான ஒரு சத்து. அடுத்து கால்சியம் எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது, அதுவும் இதில் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக உள்ள ஒரு
விட்டமின்ஸ். அடுத்து வந்து புரோட்டீன்க. புரோட்டீன் வந்து தசை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது. அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் B12 மொத்த உடல் வளர்ச்சிக்கும் தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த ஜூஸில் இருக்குது. அப்புறம் ஃபைபர், அதாவது நார்ச்சத்து, இது மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா கர்ப்ப காலத்தில் நிறையா பேருக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அடுத்து 6வது பாயிண்ட் வந்து கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு இது மிகவும் முக்கியமானது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடலில் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வடிகட்டும் தன்மை இதுக்கு இருக்குது. ஜீரண சாறுகளை உற்பத்தி செய்யும், சத்துக்களை வந்து சேமித்து வைக்கும், ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிற வேலையை தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால இது நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. சில உணவுகள், பழங்கள், பானங்கள் வந்து, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போ எலுமிச்சை சாறு, கீரை, பூசணி இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கல்லீரல் வந்து சுத்தமாக்கப்படுது. சில பேருக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த எலுமிச்சை சாறை எடுத்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய கல்லீரல் வந்து சுத்தமாக்கப்படும். 7வது பாயிண்ட் வந்து மவுத் அல்சர் மற்றும் வாயில் கசப்பு. இதை வந்து சரி செய்யும். அதாவது சில பேருக்கு வந்து வாய்களில் சின்னதாக புண்ணு, வெடிப்பு இதெல்லாம் இருக்கும். இது இருக்கிறனால அவங்களுக்கு எப்போதுமே ஒரு வலியை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து வலியை ஏற்படுத்தும். உணவுகளை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இது வர்றதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய உடலில் வந்து விட்டமின் பியும் விட்டமின் B12 குறையிறதுனால தான் இது வருது. அப்புறம் அவங்க அதிகமாக எண்ணெய், உப்பு இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறதுனாலையும் வரலாம். அப்புறம் மன அழுத்தம், தூக்கம் குறைவாக இருந்தாலும் இது வரும். இதை சரி செய்யக்கூடியது இந்த லெமன் ஜூஸ். அடுத்து சில பேருக்கு எப்போவுமே வந்து வாய் கசப்பாகவே இருக்கும். எந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது கசப்பாக தான் இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏன் வருது அப்படிங்கிற காரணம் என்னென்னா நம்மளுக்கு ஜீரண கோளாறுகள் இருந்தாலோ, இல்லை அமிலம் அதிகமாக இருந்தாலோ, இல்லை சில பேர் வந்து அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க, அதனாலையும் அந்த மாதிரி வரலாம். கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் வாய் வந்து கசக்க ஆரம்பிக்கும். அதிக தாகம் எடுத்தாலும் வாய் கசக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வாயில் வந்து உமிழ்நீர் வந்து எப்போவுமே வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வாய் வந்து ட்ரையாக இருக்கும். இது எல்லாமே வந்து மாறுறதுக்கு நம்ம வெறும் வயிற்றில் காலையில் இந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா இது அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும். 8வது பாயிண்ட் என்னென்னா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத இது தடுக்கும். அதாவது சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் சொல்கிறோம்ல, இது வந்து எப்படி வருதுன்னா நம்ம சிறுநீரகத்தில் இருக்கிற கால்சியம், யூரிக் அமிலம், ஆக்சலேட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு தூள் மாதிரி சேர்ந்து உருவாகி கல் மாதிரி வந்து இருக்கும். இதுதான் நம்ம கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இது வரும் பொழுது நம்மளுக்கு கடுமையான இடுப்பு வலி, சிறுநீர் வெளியேறும் பொழுது சிரமம் ஏற்படும், அப்புறம் ரத்தம் கலந்த சிறுநீர், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நம்ம இதுக்கு இந்த லெமன் ஜூஸை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரும் பொழுது இந்த சிறுநீரக பிரச்சனை நம்மளுக்கு வராது. ஏன்னா எலுமிச்சை சாறில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குது. இந்த சிட்ரிக் அமிலம் வந்து சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. புதிய கற்கள் உருவாகாமையும் தடுக்கிற தன்மையும் இந்த லெமன் ஜூஸுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த லெமன் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறலாம். 9வது பாயிண்ட் என்னென்னா இது ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதாவது ரத்த அழுத்தம், நம்ம நரம்புகள் வழியாக ஓடும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் தான் ரத்த அழுத்தம். இது அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை பிபி, லோவாக இருந்துச்சுன்னா, குறைவாக இருந்துச்சுன்னா அது லோ பிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ரத்த அழுத்தமே நம்மளுக்கு சீராக இல்லைன்னா இதய நோய், பக்கவாதம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக், சிறுநீரக கோளாறு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம எலுமிச்சை சாறை நம்ம குடிக்கும் பொழுது அதில் உள்ள குறைவான சோடியம் வந்து என்ன பண்ணுது, நரம்புகளை வந்து சீராக்கி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. 10வது பாயிண்ட் பித்தப்பையை சுத்தமாக்குறது. அதாவது இந்த பித்தப்பையில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றி அதை சுத்தமாக வச்சுக்கிற வேலையை இந்த லெமன் ஜூஸ் செய்யுது. ஏன்னா இந்த பித்தப்பையில் வந்து கற்கள், அழுக்கு, கழிவு இது எல்லாமே வந்து தேங்கியிருக்கும். அது தேங்கியிருக்கும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதாவது பித்தப்பை கல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம இந்த எலுமிச்சை சாறு சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இந்த பித்தப்பை
பிரச்சனை வந்து சரியாகும். அதாவது இந்த பித்தப்பையில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியேறிடும். ஏன்னா எலுமிச்சை சாறு வந்து பைல் சுரப்பியை தூண்டி பித்தப்பையில் தேங்கியிருக்க கழிவு எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். அதனால் பித்தப்பை வந்து சுத்தமாயிரும். 11வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது ஹார்மோன் வந்து சீராக இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஹார்மோன்கிறது நம்ம உடலில் ஒரு முக்கிய உயிர் விதிகள். இது நம்ம வளர்ச்சி, உடல் வெப்பநிலை, மனநிலை, மாதவிடாய் சுழற்சி, மலச்சிக்கல், தூக்கத்தின் நேரம், பசி, உடல் எடை போன்ற அனைத்தையுமே நிர்வகிக்க உதவுகிறது. சில நேரங்களில் ஹார்மோன் அளவு சீரழிந்து விடுமானால் மன அழுத்தம், மாதவிடாய் குழப்பம், முடி உதிர்தல், மனநிலை பிரச்சனை இது எல்லாமே ஏற்படும். அதனால் நம்ம இந்த லெமன் ஜூஸை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு இந்த ஹார்மோன் செயல்பாடு சீராக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா எலுமிச்சை சாறு வந்து உடலை டீடாக்ஸ் செய்து கரண்டனின், இன்சுலின், எஜஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்கள் சீராக செயல்படுறதுக்கு இது உதவியாக இருக்குது. 12வது பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய நாள் வந்து நல்ல ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஏன்னா இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நம்மளுடைய தாகத்தையும் தீர்க்கும். இதனுடைய பக்க விளைவு மற்றும் யாரெல்லாம் இது தவிர்க்க வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். இதை அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிற பொழுது எசோபேகஸ் வந்து பாதிப்பு ஏற்படும். எசோபேகஸ்ங்கிறது என்னென்னா உணவு குழாய். அதாவது நம்ம வாய்ப்பகுதியில் இருந்து வயிற்று பகுதிக்கு நம்ம உணவுகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த உணவு குழாய் வந்து பாதிப்பு அடையும். ஸோ வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. வாரத்தில் 7 நாளில் 5 நாள் வந்து எடுத்துக்கிறலாம். அடிக்கடி குடிக்கிறதுனால பற்கள்லையும் வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து பற்களில் படாமல் குடிக்கணும். ஸ்ட்ரா வச்சு நம்ம குடிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க வந்து இந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் குடிக்கலாம். இது எப்படி தயாரித்து குடிப்பதுன்னு பார்க்கலாம். அதாவது 1 கிளாஸ் வெந்நீரில் வந்து அரை எலுமிச்சை சாறு கலந்து, அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை தினமும் எடுக்கக்கூடாது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் போதும். இந்த எலுமிச்சை சாறில் வந்து இவ்வளவு நன்மைகள் வந்து இருக்குது. உங்கள் உடலை இயற்கையாக சுத்தம் செய்கிற தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது. பலவிதமான நோய்கள் வந்து விலகும். எலுமிச்சை வந்து ஒரு வல்லமையான ஒரு இயற்கை மூலிகை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.